மன்னாரில் இளம் கர்ப்பிணி பெண்ணும் அந்த பெண்ணின் வயிற்றிலிருந்த சிசுவும் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதனால் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் தற்போது பதட்டமான சூழல் நிலவி வருவதாக அறிய முடிகின்றது. இது தொடர்பாகத்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மன்னார் பட்டித்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த வனஜா எனப்படுகின்ற கர்ப்பிணி பெண் இன்றைய தினம் அதிகாலை சுமார் 4 மணி அளவில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக இன்று மாலை சுமார் 3:30 மணி அளவில் தான் அந்த பெண்ணை பிரசவ விடுதிக்கு எடுத்திருக்கின்றார்கள் வைத்தியசாலையில் பணியாற்றுபவர்கள். அதன் தொடர்ச்சியாக இன்று மாலை சுமார் 3:30 மணி அளவில் பிரசவ அறைக்குள் அழைத்துச் செல்லப்பட்ட அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக தெரியாமல் இன்றைய தினம் இரவு 7 மணி வரை உறவுகள் காத்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அதுவரை எந்தவித பதிலும் தெரியாத நிலையில் அவர்கள் உள்ளே துறந்து போக முயற்சித்திருக்கின்றார்கள். அப்போதுதான் அந்த பெண் உயிரிழந்திருப்பதாக உறவுகளுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த உறவினர்களின் கருத்தின் அடிப்படையில் அந்த பெண் சில மணித்தியாலங்களுக்கு முன்னரே இறந்து விட்டதாகவும் அதனை சொல்லாமல் சில மணித்தியாலங்கள் வைத்தியசாலை நிர்வாகம் மறைத்து வைத்திருந்ததாகவும் அவர்கள் கூறியதாக தற்பொழுது முதற்கட்ட தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. திருமணமாகி சுழந்தை பேறு இல்லாமல் தவித்த அந்த பெண்ணுக்கு இவ்வாறு கற்பமாகி பிரசவத்திற்காக இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அதிகாலை சுமார் 4 மணி அளவில் அனுமதிக்கப்பட்ட நிலையிலே இன்று மாலை இந்த துயரம் பதிவாகி இருக்கின்றது. ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்னர் சிந்துஜா எனப்படுகின்ற குழந்தை பெற்ற பெண் ஒருவர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. அந்த சம்பவத்துக்கு நீதி வேண்டி பல போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டது. அதற்கு பிறகாக சில மாதங்கள் கழிந்த நிலையில் இப்படி மீண்டும் ஒரு சம்பவம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் பதிவாகி இருக்கின்றமை பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது தவிர மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் நிர்வாக சீர்கேடுகள் தொடர்ந்து கொண்டு இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள். முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் இவ்வளவு தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான மேலதிகமான உறுதிப்படுத்தப்பட்ட தகவலுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலுடன். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்தன்.